அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 2022 சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய மிக முக்கியமான மீட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த மீட்டிங்கில் தான் ஷி ஜின்பிங் அவர்கள் மறுபடியும் அதிபர் ஆவாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பதில் கிடைக்கும். ஆனால் இப்படி ஒரு மீட்டிங் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சீனாவில் ஒரு சதி நடக்குது. அந்த சதிக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்காரு, அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரல் சீனாவிலேருந்து உயர்ந்திருக்கு. சீனா அப்படின்னு சொல்லும்போதே பலவிதமான மர்மங்களும் அங்கே நடக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது அவ்வளோ விரைவாக வெளியில் வரவும் செய்யாது. ஆனால் அப்படிப்பட்ட சீனாவில் இப்போ இராணுவம் அவங்களுடைய ஆட்சியை கைப்பற்றி விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. PLA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவத்தின் உயர் அதிகாரி தான் இப்போ சீனாவை வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு ரூமர் வெளியாகி இருக்கிறது. இந்த ரூமருக்கு பின்னாடி நடந்த சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சீனா அப்படின்னு சொல்லும்போதே இப்போ நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய நாடு சீனா தான். ஏன்னா இந்தியா வளர்ந்து விட்டது அப்படின்னா ஆசிய கண்டத்தில் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காத்திருக்குது அப்படின்னு சொன்னதுனாலவே என்னவோ சீனா பல நேரங்களிலும் இந்தியாவை சுற்றி வளைப்பது எப்படி, இந்தியாவுக்கு நெருக்கமான நாடுகளை இந்தியாவிலிருந்து விலக்குவது எப்படி, இந்தியாவுக்கு எந்தெந்த முறையில் ப்ரெஷர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு செய்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்களுடைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் அவங்களுடைய டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தவறான தகவலை பரப்பி விடுவதை மட்டுமே வேலையாக செஞ்சாங்க. இதுக்காக உறுதுணையாக இருந்த நிறைய நபர்கள் இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட சீனாவினுடைய பலவிதமான தந்திரங்களையும் பொய் செய்திகளையும் இந்தியாவினுடைய இராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்தெறிந்தது அப்படிங்கிறதுலாம் வரலாறு. குறிப்பாக லடாக் பிரதேசம் LICலலாம் இந்த சீனாவினுடைய இராணுவம் நம்ம இராணுவத்தை அடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இராணுவத்துக்கு தான் உயிரிழப்பு வந்துச்சு, அவங்க இராணுவத்துக்கு உயிரிழப்பே இல்லை அப்படின்னு சொன்னபோது நம்ம இராணுவத்தை கேலி பேசினாங்க கொஞ்சம் நபர்கள். ஆனால் கொஞ்சம் நாட்கள்லேயே சீனாவில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. எங்களுடைய மக்கள் எங்கே, எங்களுடைய குழந்தைகளை எங்கே, எங்களுடைய இளைஞர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த போராட்டம் பெருசாக மாறாமல் இருப்பதற்காக சீனா என்ன செய்கிறாங்கன்னா, ஆமாம் LICல சீன இராணுவ வீரர்கள் இவ்வளோ நபர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொல்கிறத கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு பிறகு உண்மையை ஒத்துக்கொள்ளுறாங்க. ஸோ 40 நாட்கள் அந்த போராட்டம் வீரியமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதன் பிறகும் வீரியமாக மாறிடுச்சுன்னா இன்டர்நேஷனல் லெவலில் சீனாவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இருக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் எங்களுடைய இராணுவ வீரர்கள் அங்கே உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொள்கிறது சீனா. அதே சீனாவில் LIC 16 முறை நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், வேணும்னா இந்த பிரச்சனையை உலக அளவுலையோ இல்லாட்டி பல நாட்டு பிரச்சனையாக இந்தியாவால் மாற்றிருக்க முடியும். ஆனால் இந்தியா இப்போதும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை வழியாக முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். நம்ம பிரச்சனையை மட்டும் கிடையாதுங்க, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நல்லா எடுத்து பாருங்க. எத்தனையோ கூட்டமைப்பு, எத்தனையோ விதமான நாடுகளுடைய ப்ரெஷர், UKனுடைய பிரசிடென்ட் வராங்க, ஜப்பானுடைய பிரதமர் வராங்க, இப்படின்னு சொல்கிற எல்லாரும் வந்து இந்தியாவை ஒரு சைடாக போக சொல்கிறாங்க. ஒன்று உக்ரைன் பக்கமாவா, மேற்குலகம் பக்கமாவா, ரஷ்யாவின் பக்கம் மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்போவும் சொல்கிறது 2 நாட்டு பிரச்சனை 2 நாடு மட்டும்தான் பேசி தான் முடிக்கணும். யார் பெரியவன் யார் சிறியவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு யுத்த களம் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய உலகம். ஸோ பேச்சுவார்த்தை வழியாக முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அதே ஸ்டாண்டில் தான் இன்றைக்கும் இந்தியா நின்றுட்டு இருக்காங்க. ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷனில் இந்தியா அட்டன் பண்ணும்போதும் புட்டின் அவர்களிடம் நேரடியாக பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன வார்த்தையும் இதுதான், ஆமாம் பேச்சுவார்த்தை வழியாக முடிங்க. இந்த எரா அப்படிங்கிறது ஒரு யுத்தத்துக்கான எரா கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ பேச்சுவார்த்தை வழியாக LICல 16 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு சின்னதாக இந்தியா மற்றும் சீனாவினுடைய இராணுவம் வாபஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன, இந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் நம்ம பேச்சுவார்த்தை ஈடுபட வேண்டியதாக இருக்குது. அந்தந்த இடத்துல நம்முடைய இராணுவ வீரர்களை வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய ஒரு செக்யூரிட்டிக்காக நம்முடைய இராணுவ வீரர்கள் அவங்களுடைய உயிரையும் அவங்களுடைய வாழ்க்கையும் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மறுக்க முடியாத, உண்மையிலேயே நம்ம நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்தியாவை இன்னும் சோதிப்பதற்காக ஸ்ரீலங்கா இலங்கையினுடைய பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. ஆனால் பாவம் இலங்கை டெப்ட் ட்ராப்பில் தான் நம்ம விழுகிறோம் அப்படின்னு தெரியாமையே விழுந்து கடைசியாக இப்போ எந்திரிக்க முடியாத அளவுக்கு நிற்கிறாங்க. இலங்கைக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு. IMFலேருந்து ஒரு $2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் உங்களுக்கு 4 வருஷமாக கிடைப்பதற்கு இந்தியாவினுடைய உதவி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா சம்மதம் தெரிவித்தது என்றால் உங்களுக்கு நாங்கள் உதவ தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டால் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை கொஞ்சமாக தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்கெடுப்பு, ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படுது. மெக்சிகோலேருந்து அமெரிக்கர்கள் வர சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இந்தியா நினச்சாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ
இந்தியாவினுடைய நிலைமை சீனாவை எதிர்த்ததால் குறைந்து போகவில்லை. அதே நேரத்தில் இந்தியா எல்லையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதும், என்னப்பா சீனா வந்து உங்க ஊருக்குள்ள வில்லேஜ்லாம் கட்டிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற சில சீனாவினுடைய ஊதுகுழல்களையும் நம்ம கேட்பதால் எந்தவித பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம நாடு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சில விஷயங்கள் வழியாக புரிய வைக்கிறது இங்கே நடக்கக்கூடிய உலக அரசியலுடைய மாற்றம். இப்போ சீனாவில் நடப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரூமராக கூட இருக்கலாமே, அந்த ரூமரை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம், இது உண்மைன்னு நான் சொல்லலை. சிசிபி அப்படிங்கிற சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர் ஷி ஜின்பிங் அவர்கள். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தார், அவர் தான் அங்கே இருந்த மிக செக்யூரிட்டியினுடைய சீஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்யூரிட்டியினுடைய சீஃப் அப்படிங்கிறவர் ஷி ஜின்பிங் அவர்களுக்கு எதிராக குரல் உயர்த்திய நபர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவரை தான் 2 தினங்களுக்கு முன்னாடி சீனாவினுடைய கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ரொம்ப பெரிய அளவில் கையாடல் பண்ணியிருக்க, நீ ரொம்ப பெரிய அளவில் பணம் வாங்கி ஏமாத்திருக்க, பங்கு வர்த்தகத்தை ஏமாத்திருக்க, நாட்டை ஏமாத்திருக்க, ஸோ நாங்கள் உனக்கு மரண தண்டனையை விதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பில் இன்னொரு விஷயத்தையும் நான் நல்லா கவனிக்கணும், அவருக்கு பரோல் அப்படிங்கிறதே கிடைக்காது, ஜாமீன் கிடைக்காத அளவுக்கு இந்த ஒரு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சும்மா ஒரு பணம் கையாடல் காரணமாக தான் இவர் கைது செய்யப்பட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல தான் நான் மறுபடியும் சொன்ன அக்டோபர் 16ஆம் தேதி 2022 நம்ம யோசிச்சு பார்க்கணும். சிசிபியினுடைய 20வது கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. அந்த கான்ஃபரன்ஸில் ஷி ஜின்பிங் அவர்களுக்கு எதிராக எவனும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஷி ஜின்பிங் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப உறுதியாக சில நபர்களை கைது செய்வதும் சில நபர்களை நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுலையும் அப்படியே மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு நபர் தான் இவர். ஸோ அக்டோபருக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது, இவரை உடனே கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவரை கைது பண்ணி உள்ளே போட்டு அவருக்கு மரண தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இது சின்னதாக சிசிபி பார்ட்டிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. நாளைக்கு இதே நிலைமை நமக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி ஷி ஜின்பிங் அவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பேச தொடங்குறாங்க. இதுதான் சீனாவில் மிகப்பெரிய அளவு ஒரு கூப் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு பேசு பொருளை உருவாக்கியது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, கடந்த ஒரு சில தினங்களாக அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே அவங்களுடைய விமான சேவையை ரத்து பண்ணுறாங்க. 66% விமான சேவை அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. எதுக்காக இந்த விமான சேவை ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியிலேயே வரல. ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஷி ஜின்பிங் அவர்கள் பங்கெடுத்தார். அதன் பிறகு ஷி ஜின்பிங் அவர்கள் எங்கே அப்படிங்கிற கேள்விக்கும் சோஷியல் மீடியா வழியாகவோ இல்லாட்டி அஃபிஷியலாக சீனாவினுடைய எந்த விதமான ஊடகத்தின் வழியாகவோ செய்திகள் வெளிப்படவில்லை. அப்படின்னா ஷி ஜின்பிங் அவர்களுக்கு எதிராக ஏதோ விதமான சதிகள் நடக்கிறது, இல்லாட்டி அவருக்கு எதிரான குரல் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இதனால தான் ஒரு ரூமராக வெளியில் வருது. ஷி ஜின்பிங் அவர்கள் இப்போது வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஏன்னா அங்கிருந்து நமக்கு நியூஸ் வர்றதே பெரிய கஷ்டம். ஆனால் ட்விட்டரில் சில பல வீடியோக்கள் அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக மாறுது. 80 கிலோமீட்டருக்கு நான் கார் ஓட்டிட்டு போனேன், யாருமே என் முன்னாடி இல்லை, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும், இந்த ஷி ஜின்பிங் அவர்களுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இல்லாட்டி எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுகிறார்கள், அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது, இதுக்கு பின்னாடி ஷி ஜின்பிங் அவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும். ஸோ ஷி ஜின்பிங் அவர்கள் இப்படி செய்வதை பார்த்து கொண்டிருந்த அந்த ராணுவம், PLA அப்படிங்கிற அந்த ராணுவம், அவங்க தான் சீனாவினுடைய ராணுவம். இங்க சீனாவை கட்டுப்படுத்துவது யார் அப்படின்னு பார்த்தா இந்தியாவை கட்டுப்படுத்துவது நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். வேற வழியே இல்லைன்னா கடைசியாக நம்ம எதை தான் நாடி போவோம், நீதிமன்றத்தை தான் நாடி போவோம். ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம்லாம் கிடையாது, அவங்களுடைய சிசிபி அப்படிங்கிற பார்ட்டி மட்டும்தான். அந்த பார்ட்டி வைத்திருக்கக்கூடிய PLA அப்படிங்கிற ஆர்மி மட்டும்தான். இந்த PLA ஆர்மி தான் அந்த நாட்டை யார் வழி நடத்தணும், யார் வழி நடத்தக்கூடாது, எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்கள். இந்த PLAவினுடைய ஜெனரல் தான் இப்போ ஷி ஜின்பிங் அவர்களை வீட்டுக்காவலில் வச்சிருக்காரு, அவர் தான் இப்போ சீனாவினுடைய அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் ட்விட்டரில் ரொம்ப பெரிய அளவில் பரவுது. உண்மையான செய்தியாக இருந்தால் இதை நிறைய ஊடகங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒருவேளை இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத சோதித்து பார்த்துருப்பாங்க, இல்லாட்டி உளவு அமைப்பை வைத்து இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இது ஃபேக்கான செய்தியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யாருமே இதை இன்னும் கவர் பண்ணாமல் இருக்காங்க. சப்போஸ் இதை கவர் பண்ணும்போது இவர் உண்மையிலேயே இந்த ஷி ஜின்பிங் அவர்கள் வீட்டு காவலில் வைத்திருப்பதை கவர் பண்ண மாட்டாங்க. அந்த எதிர்த்து ஒரு நபர் கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா, அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ எல்லாருமே கவனிப்பாங்க, அதை மட்டும்தான் கேட்க போகிறாங்க. இதனாலேயே ஷி ஜின்பிங் அவர்களுக்கு எதிரான ஒரு குரல் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும். ஸோ அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஷி ஜின்பிங் அவர்கள் மாவோவுக்கு பிறகு 3வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது சீனாவினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க. வங்கியில் போய் கணக்கு போடுறாங்க, பணம் போடுறாங்க, போட்ட பணத்தை திரும்ப எடுக்க முடியல, வங்கியில் வந்து பணம் கேட்ட மக்கள் அப்படிங்கிறவங்க அடித்து நொறுக்கப்பட்டார்கள். இதுவும் சீனாவில் நடந்தது தான். சீனாவில் கட்டுமான பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு, இல்லாட்டி கட்டுமான அந்த நிறுவனம் அப்படிங்கிறது, அந்த ஒட்டுமொத்தமான ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்போது மிகப்பெரிய அளவு லாபத்தில் இல்லாமல் நஷ்டத்தில் இருக்கு. அந்த பபிள் சீனாவினுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்தையும் பாதிக்கும். ரிசெஷன் கண்டிப்பா வந்தே தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஒன் சீனா பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன் சீனா பாலிசியில் தைவான் ஸ்ட்ரைட் கூட சீனாவுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பெரிய அளவில் பீக்ல போயிட்டு இருக்கு. இதற்கு காரணமும் ஷி ஜின்பிங் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க.
அடுத்ததா இந்தியா கூட உரசல், பாகிஸ்தானுடைய பரிதாப நிலைமை, வேற வழியே இல்லாமல் பாகிஸ்தானில் ஃப்ளட் வந்துருச்சு, அதற்கு கூட சீனாவால் உதவ முடியல, பாகிஸ்தானுடைய அதிபர் சீனாவுக்கு போகிறார், ஆனாலும் கடனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் போறாரே தவிர கடனை நாங்கள் உடனே தந்துரும் அப்படின்னு சொல்றதுக்கு போகல. இது எல்லாமே சீனாவினுடைய வளர்ச்சியும் சீனாவினுடைய அந்த பிம்பத்தையும் உடைக்கும் செய்தியா மாறி நிற்கிறது. இதுக்கு நடுவில் தான் அமெரிக்கா கூட பிரச்சனை, அமெரிக்கா கூட பலவிதமான பிரச்சனைகளில் சீனா ஈடுபட்டு வருகிறது, ரஷ்யா கூட இணைய போகிறது, ரஷ்யா கூட இணைந்ததால் சீனாவுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலும் உயர்ந்திருக்கின்றன. சுற்றி பாருங்களேன், சீனாவில் வறட்சி வந்துருச்சு, வறட்சி காரணமாக செயற்கை மழை போட்டாங்க, செயற்கை மழை காரணமாக ஃப்ளட் வந்துருச்சு, இப்போ உண்மையிலேயே ஃப்ளட் வந்துருச்சு, ஒரு டைஃபூன் வந்துருச்சு, அந்த டைஃபூன் ஜப்பான், சவுத் கொரியா, சீனாவை பாதித்தது, இப்படின்னு சொல்கிற இயற்கை பேரிடர்களும் சீனாவை சுற்றி அடிச்சுட்டே இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் சீனா ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னு சொன்னவங்க கூட சீனா உண்மையிலேயே வளர்ச்சி அடைந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. வேற எதுவுமே வேண்டாங்க, பங்களாதேஷை பாராட்டாத வாய்கள் இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம ஊரில் நிறைய ஊடகங்கள் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியாமையே பங்களாதேஷை பாராட்டணும். எப்போ தெரியுமா? பங்களாதேஷ் நம்ம விட ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. வேற எதுவுமே இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை ஃபுல்லாக வாசிக்காம ஏதோ விதத்தில் அவங்களுடைய ஜிடிபி வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே பங்களாதேஷை தலையில் தூக்கி வச்சு இந்தியாவை தரையில் போட்டு மிதித்து கொஞ்சம் செய்தி ஊடகங்கள் செய்தியை பரப்பினார்கள். ஆனால் அதே பங்களாதேஷனுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்தியா அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், IMF-இடம் கடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எங்களால் முடியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் க்ரோத்துக்கும் சஸ்டைனபிள் க்ரோத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. க்ரோத் அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்கு முன்னாடி கிடச்சிரும், ஆனால் சஸ்டைனபிள் க்ரோத் அப்படிங்கிறது மெதுவாக தான் வரும். க்ரோத் உடனே வீழ்ச்சியாக மாறும், ஆனால் சஸ்டைனபிள் க்ரோத் அப்படிங்கிறது உடனே வீழ்ச்சியாக மாறாது. ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு கூட இந்தியா சஸ்டைனபிள் க்ரோத்தாக தான் இருக்குன்னு சொன்னாரே தவிர இந்தியா க்ரோத் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலை. ஸோ இந்த சஸ்டைனபிள் க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், உடனே கீழே வந்து விழுந்துரும். இப்படி உடனே கீழே விழுந்த நாடுகள் பல இருக்கின்றன. அப்படி ஒரு நாடாக சீனா கூட மாறலாம். உலக அரசியல் முழுவதுமாக சீனாவுக்கு எதிராக மாறிட்டு இருக்கு. சீனாவும் பல பொய்களை சொல்லி பல கடனை கொடுத்து பல நாடுகளை வஞ்சமாக இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவு ஏமாற்றி அவங்களுடைய சப்போர்ட் நாடுகளாக மாற்றி வைத்திருக்கிறது. ஆனால் சீனாவுக்கு ஒரு விஷயம் புரியலை, இது எல்லாம் பாம்புகள், இந்த பாம்புக்கு நம்ம பால் வாத்துட்டு இருக்கோம், சீக்கிரமாக இது நமக்கு எதிராகவே திரும்பும் அப்படிங்கிறத சீனா உணரும் காலமும் வரும். அதுவும் பாகிஸ்தான்லாம் இனிமேல் சீனாவினுடைய என்ஜினியர்ஸுக்கு ஒரு கீறல் வந்தால் கூட பாகிஸ்தானுடைய ப்ராஜெக்டை நான் மொத்தமாக கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லும்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நபர்களும் பிற நாட்டு உளவு அமைப்பும் என்ன சும்மா இருப்பாங்களா? எவனாவது சீனாக்காரன் வந்தால் அவனுக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாகிஸ்தான் சீனாவினுடைய உறவை பெரிய அளவில் பாதிக்கும். அது ஒட்டுமொத்தமாக சிபெக் அப்படிங்கிற சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோரை பாதிக்கும். சிபெக் பாதிக்கப்பட்டது என்றால் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை யார் வந்து பார்ப்பா? யாருமே பார்க்க மாட்டாங்க. பாகிஸ்தான் இல்லைனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவே இல்லை. ஒரு பாதை அப்படிங்கிறது கடல் வழியாகவும் இல்லாட்டி தரை வழியாகவும் அப்படியே துண்டாகிவிடும். பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை சீனாவால் என்ன செய்ய முடியாது? இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. ஆல்ரெடி இப்போவே பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் எங்களுக்கு ரொம்ப பெரிய நட்டம் வந்துருச்சுப்பா, எங்களெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ ஒவ்வொரு நேரமும் இது ஒரு ரூமராக மட்டும் இருந்தது என்றால் சீனா தப்பித்தது. இல்லை ரூமர் இல்லை, இது உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பிறகு நிறைய செய்தி ஊடகங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது மீண்டும் இதே மாதிரியான ஒரு அப்டேட், எப்படி இந்த ரூமர் உண்மையாக மாறியதா இல்லையா, இதுக்கு பின்னாடி இருந்த உண்மை நிகழ்வுகள் என்ன, அதனை தொடர்ந்து ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, இந்தியா இதை கவனிக்கிறாங்களா, உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது அப்படிங்கிறத வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ நீங்களும் நம்ம அப்டேட்டுக்காக காத்திருங்கள். எது நடந்தாலும் உடனடியாக நம்முடைய புதிய ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிடப்படும் ஷார்ட் நியூஸாக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு facebook.com/IAM தமிழ் பொக்கிஷம், ஐயாம் தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.